ஒரு அமைதியான காலை வேளையில் கைலாய மலையின் அழகிய சரிவுகளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இயற்கையின் எழிலை ரசித்தபடி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு குளத்தின் அருகே குழந்தைகளின் சந்தோஷமான கூக்குரல் அவர்கள் காதுகளை எட்டியது. அங்கு சென்று பார்த்தபோது ஏராளமான சிறுவர்கள் அந்த பொய்கையில் துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நீரின் மேற்பரப்பில் அவர்களின் சிரிப்பொலிகள் அலைமோதின. ஆனால் அந்த கலகலப்பான கூட்டத்திற்கு நடுவே ஒரு சிறுவன் மட்டும் தனித்து கரை ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் முகம் வாட்டமாக இருந்தது, கண்களில் ஏதோ ஒரு சோகம் குடிகொண்டிருந்தது. அவனது சோகத்தை பார்த்த பார்வதி தேவியின் தாய் உள்ளம் கலங்கியது. அவள் சிவபெருமானை பார்த்து மென்மையாக கேட்டாள், நாதா, இந்த குழந்தை ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறது? மற்ற பிள்ளைகள் சந்தோஷமாக விளையாடும்போது இவன் மட்டும் ஏன் தனியாக இருக்கிறான்? சிவபெருமான் அந்தச் சிறுவனை உற்று பார்த்தார். பிறகு பார்வதியிடம் அமைதியாக சொன்னார், தேவி, நீ பார்க்கவில்லையா? அந்த குழந்தைக்கு 2 கைகளும் இல்லை. அதனால்தான் அவனால் மற்றவர்களைப் போல நீந்தவோ விளையாடவோ முடியவில்லை. அந்த குழந்தையின் நிலையைக் கண்டு பார்வதி தேவிக்கு மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது. அவளது தாய்மை உணர்வு பொங்கி எழுந்தது. அவள் சிவபெருமானை மீண்டும் கெஞ்சி வேண்டினாள். கருணைக் கடலே, உங்கள் இன்ஃபினைட் சக்தியால் அந்த குழந்தைக்கு கைகளை தந்தருளக்கூடாதா? அப்பொழுது அவனும் மற்ற குழந்தைகளைப் போல குளத்தில் விளையாடி சந்தோஷமாக இருப்பானே. அதற்கு சிவபெருமான் சாந்தமாக பதிலளித்தார், பார்வதி, நாம் யாருடைய தலைவிதியிலும் குறுக்கிடக்கூடாது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் பார்வதி தேவியின் தாய் அன்பு விடவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் சிவபெருமானை மன்றாடினாள். அவளது கண்ணீருக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்ட சிவபெருமான் இறுதியில் அந்தச் சிறுவனுக்கு கைகள் அருளினார். கைகள் கிடைத்த அந்த நொடியே அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு மின்னல் போன்ற சந்தோஷம் பரவியது. அவன் உடனே குளத்தில் குதித்து மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து ஆனந்தமாக விளையாடத் தொடங்கினான். பார்வதி தேவியின் மனம் நிம்மதியால் நிறைந்தது. 1 வாரம் கழிந்தது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் மீண்டும் அதே வழியில் உலாவச் சென்றார்கள். அவர்கள் அந்த குளத்தை நெருங்கியபோது முன்பு கண்ட காட்சி தலைகீழாக மாறியிருந்தது. இப்போது அந்த குழந்தை மட்டும் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தான். ஆனால் மற்ற எல்லா குழந்தைகளும் பயந்து போய் குளத்தின் வெளியே ஒதுங்கி நின்றார்கள். சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் தூரமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். இந்த வினோதமான காட்சியைக் கண்ட பார்வதி தேவி வியப்படைந்து சிவபெருமானிடம் கேட்டாள், நாதா, இது என்ன அதிசயம்? முன்பு கைகள் இல்லாமல் தவித்த குழந்தை மட்டும் சந்தோஷமாக நீந்துகிறான், மற்ற குழந்தைகளெல்லாம் ஏன் பயந்து வெளியே நிற்கிறார்கள்? சிவபெருமான் ஒரு பெருமூச்சு விட்டார். பிறகு பார்வதியிடம் சொன்னார், தேவி, நீ கைகள் கொடுக்கச் சொன்ன அந்த பையன் இப்போது மற்ற குழந்தைகளை தண்ணீரில் மூழ்கடித்து விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவனது கொடுமை தாங்க முடியாமல் மற்ற குழந்தைகள் பயந்து ஓடுகிறார்கள். மேலும் சிவபெருமான் தொடர்ந்தார், அவன் தனது முந்தைய பிறவிகளிலும் இதேபோல தன் கைகளால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்திருக்கிறான். அதனால்தான் இந்த பிறவியில் அவனுக்கு கைகள் இல்லாமல் போனது. ஆனால் நீ அவனுக்கு கைகள் கொடுத்ததும் அவன் மீண்டும் தனது பழைய குணத்தை காட்டத் தொடங்கிவிட்டான். பார்வதி, இந்த இயற்கை ஒரு நியதியின்படி இயங்குகிறது. யாரும் அதில் தலையிட முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்பத்தான் பலன்களை அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்துகொள். கடவுள் கூட யாருடைய தலைவிதியிலும் நேரடியாக தலையிடுவதில்லை. இந்த கதை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் உண்டு என்பதையும், கர்ம வினையின் சுழற்சியை யாராலும் மாற்ற முடியாது என்பதையும் உணர்த்துகிறது. கருணை காட்டுவது நல்லதுதான், ஆனால் சில சமயங்களில் இயற்கையின் நியதிக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு கற்பிக்கிறது.